திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மத கலவரம் பண்ணி சங்கிகள் எப்படியாவது உள்ள நுழைஞ்சிட முடியாதான்னு பல வகைகளை முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆன்மீக பயணம் போகிறேன், ஹரித்துவார் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்து அவருடைய பர்மிஷன் வாங்கி இன்னைக்கு வேறொரு இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுகவில் இருக்காரா, இல்லை பாஜக இருக்காரா, இல்லை ஆர்எஸ்எஸ்காரராகவே மாறிட்டாரான்னு பொதுமக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 11.19% வளர்ச்சியோட, அதாவது டபுள் டிஜிட் இரட்டை இலக்க வளர்ச்சியை நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் இன்னைக்கு அடைஞ்சிருக்கு. இதையெல்லாம் இந்த வளர்ச்சியெல்லாம் பொறுத்துக்க முடியாத ஒன்றிய பாஜக அரசு, அதற்கு அடிமையான அதிமுகவும் இன்னைக்கு பல்வேறு வகையில் நம்முடைய அரசுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுத்துடலாமா அப்படின்னு பல்வேறு வழிகளில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிதி உரிமையை பறிக்கிறாங்க, மொழி உரிமையை பறிக்கிறாங்க, கல்வி உரிமையை எப்படியாவது பறிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த புதிய நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய வரி பகிர்வை கொடுப்போன்றாங்க. இவன் ஒன்றிய அரசு சும்மா கொடுக்குற காசு கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசு கட்டியிருக்கக்கூடிய வரியை பிரித்து கொடுக்குற வேலை தான் ஒன்றிய அரசோட வேலை. 2500 கோடி கொடுக்க முடியாதுன்னு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஓப்பனாகவே சொன்னார். மற்ற மாநிலங்கள்லாம் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்குச்சு, ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்குது, ஏன் அப்படின்னார். நம்முடைய தலைவர் தெளிவாக சொன்னார், நீங்கள் புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள குறுக்கு வழியில் ஹிந்தி திணிப்பை கொண்டு வர முயற்சிக்கிறீங்க. புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைக்க பார்க்குறீங்க. புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் நாம் விரட்டி அடித்த குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறீங்க. 2500 கோடி தரலனாலும் பரவாயில்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எந்த காலத்துலையும் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே புதிய கல்விக் கொள்கையை நுழைய விட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சரை பாராட்டுறாங்க. அவங்களும் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் மற்ற மாநில முதலமைச்சர்கள், மற்ற மாநில மக்கள் பார்க்குறாங்க, தமிழ்நாடு என்ன முடிவு எடுக்குது, தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறாரு, அவர் எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பாராட்டுற விதமாக நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமா, டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. அதை முதல்ல எதிர்த்து குரல் கொடுத்தது நம்முடைய தலைவர் அவர்கள் தான். இந்தியாவிலேயே முதல் கட்சியாக எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுனால நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. எனவே அதை குறைச்சி நம்முடைய மாநில உரிமையை குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. இன்னைக்கு எஸ்ஐஆர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையம் மூலமாக நம்முடைய வாக்குரிமையை பறிக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமாக அவங்களுடைய முழு நோக்கமே பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய, பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள், மகளிர், ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய வாக்குரிமையை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டிடணும், பறிச்சிடணும் அப்படிங்கிறது தான் எஸ்ஐஆருடைய ஒரு நோக்கம். இன்றைக்கி இந்த விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் பணிகளை நம்முடைய கழக உடன்பிறப்புகள் நீங்கள் மிகச்சிறப்பாக செஞ்சுட்டு வரீங்க. முதல்ல அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த பணியை நாம் பாதி செஞ்சு முடிச்சிருக்கோம். அது இதுவே நிச்சயம் இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வெற்றியை நிச்சயம் உறுதி செய்திடும். எஸ்ஐஆர் பணிகளை சிறப்பாக செஞ்ச உங்களுக்கு முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள், கழக நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் எஸ்ஐஆரை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்ஐஆரை ஆதரிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு எதிராக இன்னைக்கு மூச்சு கூட அவரை கேட்க விட முடியாது. அந்த அளவுக்கு திரு அமித்ஷாவுடைய அடிமையாக, முதுகெலும்பில்லாத ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கார். இன்னைக்கு பாஜகவோட ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு அதிமுக செயல்பட்டு இருக்கு. அதிமுக நான் சொல்லும்பொழுது நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிடக்கூடாது. இன்னைக்கு அது அமித்ஷா திமுகவாக மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுக அது ஒரு இயக்கம் அல்ல, அது ஒரு கட்சி அல்ல, அது வெறும் ஒரு பிரான்ச், பாஜகவோட ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதிமுகவில் என்ன பிரச்சனைனா,
ஏதாவது பிரச்சனைனா தலைமை கழகத்துக்கு போவாங்க. இன்றைக்கி உங்கள் மாவட்டத்திலேயோ உங்கள் தொகுதியில் பிரச்சனைனா ஒன்றிய செயலாளர் பார்ப்பீங்க, நகர செயலாளர் போய் பார்ப்பீங்க. இல்லை பெரிய பிரச்சனைனா சென்னைக்கு போய் அண்ணா அறிவாலயத்தில் அமைப்பு செயலரை பார்த்து கடிதம் கொடுப்பீங்க. இதுதான் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், நடைமுறை. ஆனால் இன்றைக்கி அதிமுக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸு நாம் நினச்சிட்டு இருக்கோம் சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ உண்மையாகவே அவங்க ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய திரு அமித்ஷாவுடைய வீட்டில் தான் எனக்கு இருக்குது. நேராக ஃப்ளைட்டு பிடிச்சி 4 கார் மாறி போய் அமித்ஷா காலில் போய் விழுந்து பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வராங்க. உலகத்திலேயே ஒரே கரகாட்ட கோஷ்டினா தன்னுடைய கட்சி பிரச்சனைக்கு டெல்லி வரைக்கும் போய் அங்கே பஞ்சாயத்தை கூட்டி அங்கே என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை இங்கே செயல்படுத்திக்கக்கூடிய ஒரே இயக்கம் இன்னைக்கு அதிமுகன்னு சொன்னால் அது மிகையாகாது. சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆன்மீக பயணம் போகிறேன், ஹரித்வார் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு அவருடைய பர்மிஷன் வாங்கி இன்னைக்கு வேறொரு இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், முன்னாடியாவது இவங்களாம் திருட்டுத்தனமாக போயிட்டு இருந்தாங்க, இப்போ சொல்லிகிட்டே போகிறாங்க, ஆமாம் நாங்கள் அமித்ஷாவை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் இன்றைக்கி என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு என்ன சொன்னாலும் அதற்கு ஆமாசாமி போடுற ஒரே வேலையை இன்னைக்கு அதிமுக செஞ்சிட்ருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுகவில் இருக்காரா, இல்லை பாஜக இருக்காரா, இல்லை ஆர்எஸ்எஸ்காரராகவே மாறிட்டாரான்னு பொதுமக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி அந்த கழகத்தில் யாருமே இல்லை, ஆளே இல்லை. அந்த நிலைமை இன்றைக்கி அதிமுகவுக்கு உருவாகியிருக்கு. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடின்னு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, சும்மா பேர் மட்டும் வச்சுப்பாங்க, உண்மையாக அப்படி ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. அது மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் திராவிடம்ன்ற பேரில் இருக்கக்கூடிய ஃபேக் ஐடி தான் அதிமுகன்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த ஃபேக் ஐடிக்கு உண்மையான அட்மினாக யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள் தான் இன்றைக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு முழு சங்கியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறிட்டார். இன்னைக்கு இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகும்போது கர்ச்சிஃபால் மூட வேண்டிய அவசியம் இருக்காது. இனிமேல் வெளிப்படையாகவே திரு அமித்ஷா அவர்களை போய் பார்க்கலாம், அவங்களுடைய என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கேட்கலாம். விவசாய நிலத்தை குத்தகைக்கு விட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நிலம் ஒருத்தரோடு தான் இருக்கும், ஆனால் விவசாயம் இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அது மாதிரி இன்றைக்கி அதிமுகவை திரு அமித்ஷா அவர்கள் குத்தகை எடுத்து இன்றைக்கி அதிமுக அவரோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால தான் திரு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதிமுக ஆஃபீஸ்லேருந்து வந்ததா இல்லை பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து வந்ததான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள்லாம் தாண்டி தான் இன்றைக்கி கழகம் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் மதுரையில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மத கலவரம் பண்ணி சங்கிகள் எப்படியாவது நுழைஞ்சிட முடியாதான்னு பல வகைகளில் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் அத்தனை பேருக்கும் நாம் அத்தனை பேரும் தெளிவாக ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும். சங்கிகளுடைய பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேகவே வேகாது. ஏன்னா இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடியது அவங்களுடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி கிடையாது. இங்கே நடந்து கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் சுயமரியாதை ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நம்பிக்கையாக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாசிச பாஜகவை களத்தில் எதிர்கொள்கிற அரசியல் பணியாக இருக்கட்டும், ஒன்றிய அரசு தரக்கூடிய நெருக்கடிகளை எதிர்கொள்ளுகின்ற அரசு பணிகளாக இருக்கட்டும், இரண்டிலுமே இன்னைக்கு முத்தமிழர் கலைஞருடைய மறு உருவமாக நம்முடைய தலைவர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.